MPV மற்றும் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வரக்கூடிய மாருதி சுசுகி நிறுவனத்திற்கு SUV செக்மெண்ட்டில் போதுமான அளவு வரவேற்பு இல்லை. அதற்கு காரணம் காம்படிஷன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது தான். இருந்தாலும் அந்த டாமினன்ஸை திரும்ப ரீகெயின் பண்ணுற முயற்சியில் தான் விட்டாரா பிரெஸாவோட ஃபேஸ் லிஃப்ட்டை அடுத்த மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையில் அந்த காருடைய கம்ப்ளீட்டான லீக்ட் இமேஜஸ் இப்பொழுது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்படி இது ஒரு TVC ஷூட்டில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்றது தெளிவாக தெரியுது. பிரெஸாவில் ஒரு பெரிய சேஞ்சாக இருக்க போகிறது டிசைன் தான். ஸோ ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு புது கிரில் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் குரோம் ஸ்லாட்ஸோட வருது. இது போக சென்டரில் வரக்கூடிய அந்த எக்ஸ் பேட்டர்ன் அப்படியே பெர்ஃபெக்டாகவே ஹெட்லாம்பில் போய் மெர்ஜ் ஆகுது. ஹெட்லாம்பே ஒரு புது டபுள் பேரல் LED ஹெட்லாம்ப் யூனிட். கூடுதலாக 2 L ஷேப்டு LED DRL கொடுத்துருக்காங்க ஒரு ஹெட்லாம்ப் கிளஸ்டருக்கு. பம்பர்லையுமே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸி SUV ஸ்டாண்ட்ஸை இன்னமும் கொஞ்சம் ரகடாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது போக பாட்டமில் ஒரு ஃபாக்ஸ் கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. பம்பரோட 2 கார்னர்லையுமே ஸ்கொயர்டு LED ஃபாக் லாம்ப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் புதிய 16 இன்ச் டுவல் டோன் மிஷின் கட்டாலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது போக மொத்த காரோட லெங்க்லேயுமே அதிகப்படியான பிளாஸ்டிக் கிளாடிங்கை நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு டுவல் டோன் ஃபினிஷ்டு கார் அப்படிங்கிறதுனால ரூஃப் வந்து பியோனா பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஷாக் ஃபின் ஆண்டனாவை நம்மளால் பார்க்க முடியுது. இது போக சில்வர் கலரில் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லீக்கான ஒரு கார், ரொம்ப அப் மார்க்கெட் ஃபீலை கொடுக்கறதுக்கு எதுவாக இருக்குது. ஒரு போல்டான பிரெஸா பிராண்டிங்கை டெயில்கேட்டோட சென்டரில் பார்க்க முடியுது. ஸோ அதை ஃப்ளாங்க் பண்ணுற மாதிரி ஸ்லீக்கான LED டெயில் லேம்ப் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. டெயில்கேட்லேயுமே ஒரு பெரிய ரிவிஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. பம்பர்லையும் ஒரு ரீடிசைன் இருக்குது. பாட்டமில் ஒரு பெரிய ஃபாக்ஸ் கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஹரிசாண்டலி மவுண்டட் ரிஃப்ளெக்டர்ஸும் பார்க்க கொஞ்சம் கேட்சியாக இருக்குது. இதுதான் எக்ஸ்டீரியரில் வரக்கூடிய மேஜர் டிசைன் சேஞ்சஸ். இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பை ஷாட்ஸில் இன்டீரியர் ஃபுல்லாக ரிவீல் ஆகிற மாதிரி பிக்சர்ஸ் கிடைக்கல. பட் ப்ரீவியஸான லீக்ட் இமேஜஸ் வச்சு நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃப்ளோட்டிங் 9 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது. இது பலினோவில் வரக்கூடிய அதே யூனிட் தான். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லையுமே அந்த கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸை அப்படியே இந்த ஒரு பிரெஸா ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் கேரி ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதுபோக இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸையும் மாருதி சுசுகி நிறுவனம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. லைக் சன்ரூஃப், ரியர் AC வென்ட்ஸ், இப்படி பல ஃபீச்சர்ஸை நம்மளால் இதில் எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே செல்லில் இருக்கக்கூடிய பிரெஸா மற்றும் அர்பன் க்ரூசரை போலவே இந்த புதிய ஃபேஸ் லிஃப்டட் மாடலும் குளோபல் C பிளாட்ஃபார்மில் தான் பேஸ் பண்ணி வரப்போகுது. இது கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டார் கேப்பபிள் சேஃப்டியை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக கிராஷ் டெஸ்ட் செய்யப்பட்ட அர்பன் க்ரூசர் 5 ஸ்டாருக்கான கேப்பபிலிட்டியோட இருக்குது அப்படிங்கிறத குளோபல் NCap நிறுவனமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு ப்ராப்பரான கிராஷ் டெஸ்ட்லாம் தெரிய வரும். இருந்தாலும் அதை என்ஹான்ஸ் பண்ணுற விதத்தில் அதிகபட்சம் 6 ஏர்பேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. DRL'S ரீசெண்டாக XL6ல ஆஃபர் பண்ண அந்த 4 ஏர்பேக்ஸாவது ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் இந்த சேஃப்டி பேக் என்ஹான்ஸ் பண்ணுற விதத்தில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ABS, EBD இப்படி பல ஃபீச்சர்ஸை ஆட் பண்ண போகிறாங்க மாருதி. இந்த புதிய பிரெஸாவுக்கான இன்ஜின் Ertiga மற்றும் XL6ல வழங்கப்பட்ட அந்த புதிய அப்டேட்டட் இன்ஜின் தான் அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், Dualjet மற்றும் Dual VVT வித் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியும் சேர்ந்து வரப்போகுது. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 102 bhp பவரையும் 137 Nm டாக்கையும் வெளிப்படுத்தும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கண்டினியூ ஆக போகுது. ஒரு புதிய 6 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கில் இணைய இருக்கு. இந்த கார் CNG வெர்ஷன்லையும் லான்ச் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம். அது லான்ச்லேருந்தே அவைலபிளாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அஃபிஷியலாக லான்ச் டேட் மற்றும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிய வரல. இருந்தாலும் அடுத்த மாதம் இந்த கார் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியாட்டாலும் கண்டிப்பாக ப்ரீவியஸ் மாடலோட ப்ரைஸிங்லேருந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஆஃபரிங்காக இருக்கும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.